ஹலோ, வெல்கம் டு நம்மூர் சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடிச்சு அஜய் ஞாபகமுத்து டைரக்ஷனில் இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற டிமார்டி காலனி பார்ட் 2 படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். டிமார்டி காலனி பார்ட் 2 படத்தோட கதை என்ன அப்படின்னா, பிரியா பவானி சங்கர் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கீமோதெரப்பிலாம் முடிச்சு அவர் கேன்சர்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அந்த ஸ்பிரிட்டோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கர் எடுக்கிற முடிவு அது எப்படி விபரீதத்தில் போய் முடியுது, அண்ட் டிமார்டி காலனி பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எப்படி வந்து ஒரு டைப் வச்சிருக்காங்க அப்படின்றலாம் தான் டிமார்டி காலனி பார்ட் 2 படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து டிமார்டி காலனி பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வச்சிருந்த டைப், அதே நேரத்தில் இங்கே வந்து டிமார்டி காலனிலையும் இவங்க பசங்களாம் வந்து மாட்டிக்கிற அந்த ஹவுசிங் போர்டில் மாட்டிக்கிற நேரத்தில் இங்கே பிரியா பவானி சங்கருக்கு நடக்கிற ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் வந்து காமிச்ச விதங்கள். அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ப்ரிமிசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி டைப் வருது, அதுலேருந்து எப்படி இந்த பிரச்சனை ஒன்று வந்து ஒன் பை ஒன்னாக போய் எப்படி அந்த இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் போய் முடியுதோ அது வரைக்குமே வந்து படம் சூப்பராகவே இருந்தது. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு லேகே இல்லாமல் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து பேய் படம்ன்றதுனால வந்து அங்கே இங்கே திருப்பி சவுண்டு வச்சு ஜம்ப் ஸ்கேர்ஸ் இல்லாமல் கரெக்டான இடத்துல மட்டும் பயமுறுத்துற மாதிரியான சீக்வன்ஸ் வச்சுருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஐடியா நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து டிமார்டி காலனியோட மேஜர் விஷயங்கள், சின்ன ஹியூமர், டைலாக்ல வர ஹியூமராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடந்து மாட்டிக்கிற விஷயங்கள், அந்த ஃப்ளேவர் அப்படியே வந்து இந்த படத்துலையும் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயமும் நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் அடுத்த பார்ட்டுக்கு, அதாவது டிமார்டி காலனி 3க்கு ஒரு லீடு வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. இதில் டேரக்டர் நிறைய இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு ப்ரிமைசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இதுலேருந்து வந்து ஒரு 2 பார்ட் இல்லை 3 பார்ட் வந்து அதில் தான் வந்து ஃபினிஷ் ஆகுன்ற மாதிரி அதுக்கு அடுத்த பார்ட்டுக்கான லீடு வச்ச விஷயமும் நல்லா இருந்தது. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் அதுதான் வந்து ரொம்பவே வந்து டயரிங்காக இருந்தது. ஏன்னு சொல்லணும்னா ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு படம். அது வரைக்கும் போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இல்லைனா வந்து ஒரு கொஞ்சம் லாகிங் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி கிளைமேக்ஸ் கிட்ட வந்து நல்லா பேஸ் பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 45 மினிட்ஸ் கொஞ்சம் லாகிங்காக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரே இடத்துல விஷயங்கள் நடக்குது, புதுசாக நமக்கு எதுவும் அந்த இடத்துல சொல்லலை. நம்ம பார்ட் 1ல் அந்த ஒரு ஹவுசிங் போர்ட் வீட்டுக்குள்ளே மாட்டின மாதிரி இங்கே ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே மாட்டுறாங்க. அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் வந்து சாமியார் இவர் தான் ஏதோ பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் மாதிரி காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அவர் ஒன்றுமே பண்ணல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. மற்ற ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு ஃப்ளேவர் வந்து செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆனது. செகண்ட் ஹாஃபை வந்து கொஞ்சம் மைனஸில் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பேஸ்டு வெரி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை கொஞ்சம் சுமாரான செகண்ட் ஹாஃப் அண்ட் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் அண்ட் அடுத்த பார்ட்டுக்கான லீட், இதெல்லாம் வந்து ஓவராலாக பார்க்குறப்போ பாஸ் மார்க் வாங்கிடுது. கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் போய் பார்க்குற மாதிரியும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன பசங்க தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா நிறைய ரத்த கலரிகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து சின்ன பசங்கள் பயப்படுற பசங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. பட் ஃபேமிலியாக நல்லா வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.